Hey guys, welcome back. Google தரப்புல வந்து எப்போதாண்டா இந்தியாவுக்கு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுவீங்கன்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நாள்னு சொல்ல முடியாது, ரொம்ப மாதமாகவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலாக நம்மளுக்கெல்லாம் இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி கூகுள் தரப்புலேருந்து பிக்சல் 4a லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கூகுள் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, இந்தியாவில் வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ப்ரைஸுக்கு ஃபோனை லான்ச் பண்ணிருந்தாங்க. ஒரு 3-4 மாதம் பின்னாடி திரும்பி பார்த்தோன்னா திடீர்னு ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கும். அதுவும் ப்ரைஸ் ட்ராப்லாம் பார்த்தோன்னா 5-10,000 ரூபாய்லாம் இல்லை, 20-30,000 ரூபா ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கும். மனசாட்சியே இல்லாமல் ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுலாம் நல்லது தான், பட் கூகுள் ஹார்ட் கோர் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் செல்லையே வந்து புக் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் வந்து மனசு நொந்து நூலாக போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரைஸிங் தப்பாக பண்ணிட்டு இருந்த கூகுள் வந்து இந்த வாட்டி ப்ரைஸிங் விஷயத்தில் ரொம்ப அக்ரெசிவாக பண்ணியிருந்தாங்க. எதனால் கூகுள் ஃபோன்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னா, இவங்க எதுவுமே வந்து இங்கே அசம்பிளும் பண்ணுறதில்ல, மேனுஃபேக்சர் பண்ணுறது எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணுறது தான். ஸோ இம்போர்ட் டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அதுவும் இப்போ ஜிஎஸ்டி ஹைக் வேறு பண்ணிட்டாங்க, சொல்லவே தேவையில்ல. பட் இருந்தாலும் வந்து இந்த பிக்சல் 4a வந்து இந்தியாவில் 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 30,000 ரூபா சீப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு 4 பேர் கமெண்ட்டில் கேட்பீங்க. கூகுள் ஃபோன்ஸில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 30,000 ரூபான்றது வந்து ஒரு நல்ல ப்ரைஸிங் தான். நான் வந்து ஒரு 35,000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபாய் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இவங்க லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் வந்து கூகுள் வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்து ப்ரைஸிங் விஷயத்தில் OnePlus நாடுக்கு நெக் டு நெக் காம்படிஷன் கொடுக்குற மாதிரி 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் விஷயத்தில் பிக்சல் 4a வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அஃபிஷியல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசைன்னு பார்க்கும்போது இங்கே மேஜர் சேஞ்ச் தான் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து அந்த ட்ரெண்டிங் பஞ்சுவல் டிசைன் நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ கூகுள் பிக்சலும் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு பஞ்சுவல் கட் அவுட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடு வந்து எப்பவும் போல தான் கூகுளோட ட்ரெடிஷ்னல் டிசைன், அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பவர் பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் ஆக்சென்ட்டோட கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் யூனிக்காகவே இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் வந்து ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. 144 கிராம் தான் இருக்குது. ஃபோனோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மி, 8.4 mm தான் இருக்குது. சைடு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட வெயிட் வந்து அழகாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே வந்து 1/4 கிலோ நோக்கி போயிட்டுருக்காங்க. அடுத்த வருஷத்துலாமே வந்து 1/2 கிலோ டச் பண்ணுறாங்க போல். ஸோ காம்பேக்டான ஃபார்ம் ஃபேக்டர், வெயிட் வந்து அழகாக மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து அந்த பிளாஸ்டிக் டிசைனுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 5.8 inch கொண்ட ஃபுல் ஹை டெஃபினிஷன் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து OLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் பார்த்தோன்னா LCD பேனல் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து இது OLED பேனல் வந்து ஒரு நல்ல அப்கிரேட் தான். பட் ரெஃப்ரெஷ் ரேட்டு பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. இதில் நான் அந்த கிமிக்கி ஃபீச்சர் மாதிரி 90 or 120 ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது. அண்ட் 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. டூவல் ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ மல்டிமீடியா யூசர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்குது. இதே பட்ஜெட்டில் நம்ம மற்ற ஸ்மார்ட் ஃபோன்லாம் கண்டிப்பாக கம்பேர் பண்ணக்கூடாது. கம்பேர் பண்ணனா பாருங்கள், 3.5 mm ஜாக்கு இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம் தான். அடுத்து பர்ஃபார்மன்ஸ் வந்தோன்னா இங்கே வந்து ஸ்னாப்ட்ராகன் 730G யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 8 nm ஆர்கிடெக்சரில் பில்டான ப்ராசர். இது ஒரு 8 கோர் ப்ராசர். அது ஃபஸ்ட்டு 2 பவர்ஃபுல்லான கோர் வந்து 2.2 GHz கிளாக் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்க 6 கோர் வந்து 1.8 GHz கிளாக் பண்ணியிருக்காங்க. இந்த 6 கோர் எப்போ யூஸ் ஆகும்னா, நீங்கள் ஒரு நார்மல் யூசேஜ் பண்ணும்போது ஒரு பேசிக்கான டாஸ்க் வந்து இந்த பவர் எஃபிஷியன்ட் கோர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். கொஞ்சம் ரொம்ப இன்டென்ஸாக யூஸ் பண்ணும்போது அந்த பவர்ஃபுல் கோர் வந்து உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். இந்த 730G பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல, ஏன்னா நம்ம நிறைய ஃபோனில் பார்த்துருக்கோம். ரீசெண்டாக இப்போ நம்ம சேனலில் கவர் பண்ண M51லையும் ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் கஸ்டம் ஸ்கின் இல்லாமல் பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட வரதுனால நம்மளுக்கு வந்து அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும். அடுத்து UFS 2.1 சப்போர்ட்டும் இருக்குது. LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் வேரியன்ட்னு பார்த்தோன்னா சிங்கிள் வேரியன்ட் தான். 6+128GB மாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் செக்யூரிட்டிக்காக இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் மாதிரியே வந்து இதுலேயும் வந்து டைட்டன் M செக்யூரிட்டி சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெடிகேட்டடாக இது ஒரு எக்ஸ்ட்ரா சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பூட் அப் மெனுவில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு செக்யூரிட்டி கிடைக்கும். இதில் சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா பிக்சலோட சொந்த சொத்து Android 10 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வருது. இன்னும் Android 11க்கான அப்டேட் வரல. பட் கூடிய சீக்கிரமே வந்து ஃபாஸ்ட்டாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்துடும். பிக்சல் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 3 வருஷத்துக்கு வந்து மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட் கம்பல்சரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்துடும்னு சொல்கிறாங்க. ஸோ Android 11, 12, 13 3 அப்டேட் வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து எந்த ஒரு கஸ்டம் ஸ்கின்னும் இல்லை, உங்களுக்கு வந்து பியூராக அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டோடு தான் வருது. ஸோ சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து மிஸ் பண்ணுவீங்க. பட் வந்து உங்களுக்கு அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். எந்த ஒரு ஆடு ப்ளோட்வேர் எந்த ஒரு கர்மமும் இருக்காது. அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஸ்கின் வந்து ரொம்ப லைட் வெயிட்டு, ரொம்ப சில்கி ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. கேமரான்னு பார்த்தோன்னா பின்னாடி ஒரு கேமரா, முன்னாடி ஒரு கேமரா, மொத்தமே 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க.
அண்ட் மற்ற ஃபோன்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா 6 கேமரா 7 கேமரா சும்மா கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்லாம் பிக்சல் இங்கே எதுவுமே பண்ணல. பேக் சைடு பார்த்தோன்னா 12.2 MPக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட பிக்சல் சைஸ் வந்து 1.4 மைக்ரான் சைஸ். இப்போது நார்மலாக நம்ம மற்ற சென்சார்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பிக்சல் பின்னிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் அதோட டிஃபால்ட் சைஸ் பார்த்தோன்னா 0.8 மைக்ரான் சைஸ் இருக்கும். ஸோ இதில் பிக்சல் சைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அண்ட் f1.8 ஆப்பர்ச்சர் இருக்கிறதுனால உங்களுக்கு லோ லைட்டில் ஒரு நல்ல பிரைட்டான இமேஜ் கிடைக்கும். பிக்சல் ஃபோன் பற்றி லோ லைட்டில் நம்ம பேசவே தேவையில்ல. ஒரு டாப் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம இதில் எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் இல்லாமல் இதில் வந்து ஹைப்ரிட் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. இதில் வந்து OAS + EAS ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேர், அது சாஃப்ட்வேர் கிடையாது. ஸோ அது இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வீடியோ ஸ்டெபிலைசேஷன் இன்னும் சூப்பராகவே இருக்கும். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து ஜைரோஸ்கோப் சென்சார் வழியாக வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணுறதுனால இவங்க வந்து ஹைப்ரிட் ஸ்டெபிலைசேஷன் சொல்கிறாங்க. ஸோ வீடியோவில் உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கும். பிக்சல் வந்து அவங்களோட கேமராவில் HDR+ அல்காரிதம் தான் யூஸ் பண்ணுறாங்க. இவங்களோட HDR அல்காரிதம் வந்து ரொம்ப ஒரு சுப்பீரியரான அவுட்புட் கொடுக்கும் நம்மளுக்கு. அண்ட் ஸ்லோ மோஷன் வீடியோஸும் இதில் எடுக்கலாம். ஸ்லோ மோஷன் வந்து 720pயில் 240 FPS நீங்கள் எடுக்கலாம். 1080pயில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 120 FPSல எடுக்கலாம். அதபடி அந்த 960 FPS அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கிமிக்லாம் எதுவுமே பண்ணல. இதில் 4K வந்து 30 FPSல எடுக்கலாம். 1080p வந்து நீங்கள் 60 FPSல வீடியோ ஷூட் பண்ணலாம். ஃப்ரண்ட் கேமரா 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து 84 டிகிரி வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்குது. இதில் மேக்ஸிமம் வந்து உங்களால் 1080pயில் வீடியோ ஷூட் பண்ண முடியும். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 3080 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி 18 வாட்க்கான சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே பண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. PD சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சார் வேல்யூன்னு பார்த்தோன்னா ஹெட்டு வந்து 1.18 வாட்/kg இருக்குது. பாடி வந்து 1.19 வாட்/kg கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் கார்டுன்னு பார்த்தோன்னா டூவல் சிம் சப்போர்ட் இருக்குது. பட் ஃபிசிக்கலாக வந்து உங்களால் ஒரு சிம் கார்டு தான் போட முடியும். அண்ட் இன்னொரு சிம் கார்டு வந்து சிம் கார்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஓவரால் நம்ம ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது ஸ்பெக்ஸ் ஒரு டீசென்ட் அமௌண்ட்டான ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இதில் இல்லை. ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இல்லை. பட் இந்த பட்ஜெட்டில் அந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்குறதும் கஷ்டம் தான். ஸோ இது வந்து ஒரு 30,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் இந்த பிக் பில்லியன் சேலில் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆஃப்லைன் ஸ்டோர்னு பார்த்தோன்னா குரோமார்ட், ரிலையன்ஸ் டிஜிட்டல் இதில் எல்லாமே வந்து நம்மளுக்கு அவைலபிளாகவே இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக செட் ஆகாது. உங்களுக்கு வந்து கேமரா, சாஃப்ட்வேர் இதெல்லாமே வந்து ரொம்ப ஹையஸ்ட்டு ப்ரியாரிட்டினா அப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணலாம். சில யூஸர்லாம் எனக்கு பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸ்லாம் தேவையில்லை, ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபோன் வந்து நல்ல ஒரு காம்பேக்டான ஃபார்ம் ஃபேக்டரில் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸர் எல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். கேமராஸ்னு பார்த்தோன்னா இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு டாப் கிளாஸ் கேமரா நம்ம இதை எதிர்பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா கேமராஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டெப்த் எல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாக இவங்க சாஃப்ட்வேர்லேயே கொடுக்குறாங்க. அண்டு வைட் ஆங்கிள் கேமரா, மேக்ரோ சென்சார் இதெல்லாமே இல்லை. மேக்ரோ நீங்கள் வந்து மெயின் கேமராலேயே வந்து ஒரு கிட்ட போய் எடுத்திங்கனால ஒரு நல்ல டெப்த் ஆஃப் ஃபீல்டு கிடைக்கும் உங்களுக்கு. வைட் ஆங்கிள் கேமரா எல்லாருமே வந்து ஒரு 8 MPயில் தான் கொடுத்துட்ருக்காங்க. வைட் ஆங்கிள் கேமரா மினிமமே வந்து ஒரு 12 MP இல்லை 16 MP கொடுத்தா மட்டும்தான் ஒரு நல்ல குவாலிட்டியான அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து OEMs வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சும்மா வந்து நானும் ஒரு வைட் ஆங்கிள் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க. அந்த 8 MP கொடுக்கறதுனால என்னென்னா நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணோன்னா டீசென்ட் எனஃபாக இருக்கும். பட் அந்த ஃபோட்டோவில் லைட்டாக நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணாலே ஃபோட்டோ காலி தான். அண்ட் எட்ஜஸில் டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஒரு மினிமம் 12 or 16 MP வந்து வைட் ஆங்கிள் கேமரா ஸ்டிக் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் இந்த ஃபோன் பற்றி இந்த கேமரா பற்றி அவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற என்னோட பர்சனல் ஃபோன் S9லேயே வந்து சிங்கிள் கேமரா தான் இருக்குது. நான் கேமரான்னு பார்த்தா இந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் ப்ரோ வீடியோ மோடு எல்லாமே இருக்குது. ஒரு கேமரா இருந்தாலுமே வந்து எனக்கு மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் டெஸ்ட் பண்ண ரீசெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்தையும் விட எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காகவே இருக்குது. லோ லைட் ஃபோட்டோஸாக இருந்தாலும் வீடியோவாக இருந்தாலும் எல்லாமே வந்து எனக்கு இன்னமும் வந்து ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மேனுஃபேக்சர்ஸ் எல்லாருமே வந்து சிங்கிள் கேமரா கொடுத்தாலுமே வந்து ஒர்த்தான கேமரா கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். சும்மா நானும் வந்து ஒரு 4 கேமரா 5 கேமரா தரேன்னு சொல்லிட்டு பேருக்கு கொடுக்காம ஃபியூச்சரில் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணாங்கன்னா நல்லதாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிக்சல் ஃபோன் வாங்குறதா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த பிக்சல் 4a ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணலாமா வேணாமான்னு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பட்ஜெட்டுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபோன் தான். உங்கள் ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் வந்து இதை நான் வாங்கியே ரிவ்யூ பண்ணுறது. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.